ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒயிட் கிட்னி பீன் சூப். ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு சூப் ரெசிபி இது. 200 கிராம் அளவுக்கு ஒயிட் கிட்னி பீன்ஸ் எடுத்துகிட்டு அதை ஓவர் நைட் ஊற வச்சுட்டு ப்ரெஷர் குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி 2 தக்காளி எடுத்துகிட்டு அதை சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு அதை தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம். ஒரு பிரியாணி இலை, வெங்காயம் ஒரு பாதி பெரிய வெங்காயம் இல்லை 5 சின்ன வெங்காயம், அப்புறம் 4 பூண்டு பல், முக்கியமாக ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு, அதுக்கப்புறம் ஹர்ப்ஸ் மிக்ஸ் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சூப்புக்குன்னு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயில் அப்படி இல்லைனா ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறமா அந்த பிரியாணி இலை பே லீஃப் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பூண்டு, வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயத்துடைய நல்ல நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கலாங்க. டிரான்ஸ்லூசன்ட் கலர் வர்ற வரைக்கும். ஸோ இந்த சூப்போடைய பேஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எப்போ ரெடி பண்ணாலும் அந்த ஒரு பிரியாணியில் சேர்த்திங்கன்னா அதில் ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அதே மாதிரி ஷாலட்ஸ், சின்ன வெங்காயம் தான் இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த சூப்புக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கக்கூடிய சின்ன வெங்காயம் தான். சின்ன வெங்காயம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஹர்ப்ஸ் மிக்ஸ் நார்மலி ஃப்ரெஷ் லீவ்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆரிகனோ, பேசில் லீவ்ஸ் இதெல்லாம். அப்படி இல்லைன்னா ட்ரைடு ஹர்ப்ஸ் மிக்ஸ் கிடைக்கும். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்காக அப்புறமா கார அளவுக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், அப்படி இல்லைன்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம், இல்லை பாப்ரிக்கா பவுட்ரு கலருக்காக சேர்த்துக்கலாம். அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தக்காளி, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தக்காளியை சுடுதண்ணியில் நல்லா கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அது வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வேணும்னா நீங்கள் பேஸ்ட்டாக கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுங்க. தக்காளி வதங்கிட்டுருக்கு. இப்போ சூப்புடைய பேஸ்க்கு நம்ம வேணும்னா வெஜிடபிள் ஸ்டாக் சேர்த்துக்கலாம். அது உங்களுக்கு க்யூப்ஸாகவும் கிடைக்கும், அப்படி இல்லைனா வெஜிடபிள் ஸ்டாக் லிக்விடாகவும் இருக்கும், அப்படி இல்லைனா நீங்களே கூட செய்யலாம். அதுக்கு முன்னாடி சால்ட்டு தேவையான அளவு நான் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன். சால்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா திருப்பி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இன்னும் நல்லா தக்காளிலாம் குக் ஆகலைன்னா அதை குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். சரி, மூடி வச்சு குக் பண்ணலாம். தக்காளி இதெல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ சூப்பு பேஸுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெஜிடபிள் ஸ்டாக் லிக்விட் ஃபார்மில் சேர்க்குறீங்க அப்படின்னா, தண்ணியாக சேர்க்குறீங்க அப்படின்னா தண்ணியோடைய அளவை அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா அந்த வெஜிடபிள் க்யூப்ஸ், ஸ்டாக் க்யூப்ஸ் இருக்குது, அந்த க்யூப்ஸ் சேர்த்துட்டா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக தான் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஸோ தட் அந்த ஸ்டாக் க்யூப்ஸ்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக கரைகிற மாதிரி. அதுக்கப்புறம் என்னென்னா மெயின் ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா எல்லா சூப்புக்குமே, எஸ்பெஷலி இந்த பீன்ஸ் செய்கிற மாதிரி சூப்புக்கெல்லாம் நல்லா ஒரு தடவை கொதிக்க விட்டுறலாம். கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பீன்ஸை சேர்த்துருவோம். பீன்ஸ் சேர்த்ததுக்கப்புறமும் திருப்பி ஒரு தடவை கொதிக்க வரலாம். அந்த செகண்ட் டைம் நல்லா கொதி வருது பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணுன்னா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு குக் பண்ணணும். அப்போ தான் அந்த சூப்புடைய ஃப்ளேவர் நல்லா இறங்கி வரும். அதுக்காக தான் பீன்ஸ் சேர்த்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நான் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் குக் பண்ணலாங்க. ஒரு 15 to 30 நிமிஷமாவது நீங்கள் குக் பண்ணியிருக்கணும். பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான ப்ரோட்டீன் ரிச் சூப் ரெடி. இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். சிம்பிளான ரெசிபி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஹாப்பி குக்கிங்.